லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பந்து போடு. இவன் என்ன இந்த நேரத்துல இங்க நின்னு பந்து விளையாடிட்டு இருக்கா? என்ன பிரீத்தி, விளையாடலாமா? வரியா? என்ன பந்து பட்டு மூஞ்சி எகிரிடுன்னு பாக்குறியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன், வா. எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? என்ன எதுவும் சதி திட்டம் பண்ண போறியா என்ன? நான் விளையாட போறேன். லட்சுமி வேண்டாம் நில்லு. அக்கா நானும் வரேன். நானும் பிரீத்தி தைரியமா வா. நீ யுஎஸ்ல பெரிய ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் கேள்விப்பட்டேன். 2 பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க. சீக்கிரமே அவங்கள பிரிச்சு காட்டுறேன். ஏண்டி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து விளையாடிட்டு இருக்க? உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க? எங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தாக்கா. இந்த பொண்ணு யாரு? வாணியோட தங்கச்சி. நம்ம வீட்ல தான் தங்கி இருக்கா. யாருக்கும் தெரியாது, நீங்களும் சொல்லாதீங்க. சரிங்க ஐயா, வாமா போலாம். வா உட்கார. லக்ஷ்மி, அக்கா உன்னை இந்த ரூம்ல தானே இருக்க சொன்ன. எதுக்குமா நீ வெளியே போன? விளையாட போனேன்க்கா. அப்படிலாம் போக கூடாதுமா. யாராவது உன்னை பார்த்தா பிரச்சனை ஆயிரும்டா தங்கம். அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ கிராமத்துல நல்லா ஓடி அடி திரிஞ்சிட்டு இருந்தா. அவளை நம்ம கம்ஃபர்ட்டுக்காக இப்படி ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். அவளால ரூம்குள்ள இருக்க முடியல, அதான் அவ வெளியில போய் விளையாடி இருக்கா. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. நாம இப்போ இருக்கிற இந்த நிலைமையில அத்தை லக்ஷ்மிய பார்த்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்குமே. மொத்தமா வெளியே அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களை நம்ம திட்டுவாங்கன்னு மனுஷங்களை தரம் பிரிச்சு பார்க்க தெரியாத கடவுளோட குழந்தை நம்ம லட்சுமி. அவளை நாம தான் கம்ஃபர்ட்டா வச்சுக்க ட்ரை பண்ணணும். கடல் மீனை குளத்துல விட்ட மாதிரி நம்ம இவளை இந்த ரூம்குள்ளே அடைச்சு வச்சது நம்ம தப்புதான். ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. வேணும்னா நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்கிற பார்க் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அது வரைக்கும் இது இருக்குல்ல, இந்தா. போனு உனக்குதான், வச்சுக்க. எனக்கா? உனக்கு மொபைல் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. பொம்மை படம்லாம் வருது. வித்யா, இனி பிரச்சனை இருக்காது. ரொம்ப போன் பாக்குறதும் நல்லது இல்லையே சஞ்சய். அதான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருப்போமே, அவ கூட பேசிட்டு இருப்போம். டைம் கிடைக்கும் போது வெளியில கூட்டிட்டு போவோம். ஒன்றும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம்.
உயிர் போய் உயிர் வந்திருக்குமா. மிகப்பெரிய கண்டத்தில இருந்து தப்பிச்சிருக்கீங்க. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க செஞ்ச புண்ணிய காரியம்தான் இந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்திருக்கு. இனி இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? இவங்களுக்கு நடக்காது. இனி யாராலையும் இவங்களை அசத்திட முடியாது. ஆனா ஒரு தெய்வ சக்தியும் ஒரு தீய சக்தியும் எப்பவும் இவங்க கூடவே இருக்கு. உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டது ரெண்டுக்குமே அதுதாம்மா காரணம். புரியல. நீங்க சந்தேகப்பட்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு சிலரை நல்லவங்கன்னு நினைச்சு உங்க கூடவே வச்சிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்க சந்தேகப்பட்டு தள்ளி வச்சிருக்கிறவங்க உங்களை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்காங்கம்மா. நீங்க நம்புற தப்பான ஆளுங்களால உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். எப்பவும் எச்சரிக்கையா இருங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க சுயமா எடுங்க. வேணும்னா நீங்க ரொம்ப நம்புற உங்க குடும்பத்து ஆளுங்க கிட்ட கலந்துக்குங்க. அனாவசியமா வெளிய ஆளுங்களை எதுலயும் தலையிட வைக்க வேணாம். சரிங்க ஜோசியரே. இப்ப நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு பரிகாரம் ஏதாவது செய்யணுமா? கண்டிப்பா பண்ணணுமா. எப்பவுமே வீட்ல ஒரு கெட்ட காரியம் நடந்தா உடனே அதை மறக்கிற மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சிடணும். அப்பதான் குடும்பமும் நம்ம மனசும் நிம்மதியா இருக்குமா. இப்ப என்ன செய்யலாம்? 9 சுமங்கலிங்களை வீட்டுக்கு வர வச்சு ஒரு சுமங்கலி பூஜைய நீங்களே முன்னாடி நின்னு நடத்திருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்படியே செய்றோம் ஜோசியரே. வேதா, என்ன சொல்லுக்கா? அது சஞ்சய் வாணி 2 பேரோட சாந்தி முகூர்த்தத்தை பத்தி நாம இன்னும் யோசிக்கவே இல்லை. கல்யாணம் ஆன 2 பேரு இத்தனை நாள் பிரிஞ்சிருக்கிறதும் குடும்பத்துக்கு நல்லதில்ல. அவங்க உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உன்னோட விருப்பம் இல்லாம அவங்க சேரவே மாட்டாங்க. உனக்கு பிடிக்கலன்னா அதை பத்தி பேச வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடியட்டும்க்கா. அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம். சரி வேதா. வேற ஏதாவது கேட்கணுமாமா? ஒண்ணும் இல்ல. அப்ப நான் கிளம்புறேம்மா. நல்லதுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. அப்ப நான் வரேங்கம்மா. போயிட்டு வாங்க ஜோசி. போயிட்டு வாங்க. வரேங்கய்யா. அக்கா, ஜோசியர் சொன்ன மாதிரி சுமங்கலி பூஜைய நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீயே பாத்துக்கக்கா. சரிம்மா, நானே பாத்துக்கிறேன். சுமங்கலி பூஜைனா அதுக்கு முதல்ல இந்த குடும்பத்துல இருக்க சுமங்கலியோட ஹஸ்பண்ட் எல்லாரும் வீட்ல இருக்கணும்ல? ஆமா, அதான் எல்லாம் இருக்காங்களே. நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஆனா மானசாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் மட்டும் வெளியில இருக்காரே. அவரை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்ல? அவரு இந்த வீட்டு மாப்பிள்ள, கூப்பிடாம இருப்புமா? நீங்க கூப்பிட்டா அவரு வருவாரான்னு தெரியலையே. ஏன்னா சாதிச்சாதான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சபதம் போட்டிருக்காரு. அதெல்லாம் அவரு வருவாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போறதுல அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துற போகுது? அதுக்கு இல்ல மானசா, அவரு ஏதோ தனியா பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருல, அதுக்கு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. பேங்க்ல லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. அவரு ட்ரை பண்ண பேங்க்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. வேதா மேடம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கிட்ட இல்லாத பணமா? அவங்க மாப்பிள்ள எதுக்கு எங்க கிட்ட வந்து லோன் கேட்டு லோன் அலையணும்னு என்கிட்டே கேட்டாரு. இவ்ளோ பெரிய குடும்பத்தோட மாப்பிள்ள ஒரு பேங்க்ல லோன் கேட்டு ரிஜெக்ட் ஆகுறது அவருக்கு வேணும்னா சாதாரணமா இருக்கலாம். ஆனா வேதா ஆண்டியோட இமேஜுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன களங்கம் தானே.
அவரு பிசினஸ் தான் பண்ணணும்னா ஆண்டி கிட்ட கேட்கலாமே. அவங்க பணம் கொடுக்க போறாங்க. இப்படி அவரும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணுமா? இதெல்லாம் எங்க குடும்பத்தோட பர்சனல் மேட்டர். நீ வெளியாளு, இதுலெல்லாம் நீ தலையிடாத. அவ சொல்றதுல எதுவும் தப்பு இல்லையே. இல்ல வேதா, அவ சொல்றதெல்லாம் நீ மனசா. அம்மா, அவருக்கு பணம் வேணும்னா கேட்க சொல்லு, நாம கொடுப்போம். அதை விட்டுட்டு சும்மா இப்படி மாச கணக்குல பேங்க்ல லோன் கேட்டு அலைய வேண்டாம். பிசினஸ் பண்ற ஐடியாவே இல்ல, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நானே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறேன். அத வந்து பாத்துக்க சொல்லு. நீ இங்கேயும் அவர் அங்கேயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவரை முதல்ல வர சொல்லு. சரிம்மா. இந்த நாரதர் கலகம் கூட சில சமயம் நன்மையில முடியும். சில சகுனிகளோட கலகம் கூட நன்மையில தான் முடியுது. வேதா இப்படி பேசுறத பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. மனசா, நீ டிலே பண்ணாத. உடனே மாப்பிள்ள கிட்ட பேசி அவரை வீட்டுக்கு உடனே வர சொல்லு. சரிப்பா. ஆமா, நான் சகுனி தான். இந்த சகுனியோட கலகத்தால என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. மனசா, அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி பேசுறதுன்னு தெரியலண்ணா. சொந்த கால்ல நின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் என் கூட வாழ்வேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ அதான் அம்மாவே பணம் தரேன்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன? ஆனா அது அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையேண்ணா. அம்மா சொன்ன வார்த்தைக்காக மட்டும் அவரு வெளியில போகல. அவருக்கே அது சின்ன வருத்தம். ஆரம்பத்துல அவர் அம்மா ரிஜெக்ட் பண்ணத அவர் இன்னும் மறக்கல. அதுக்கு காரணம் அவரோட பினான்சியல் பேக்ரவுண்ட் தான் நம்புறாரு. அத சரி பண்ணி சாதிச்சு அம்மா முன்னாடி வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நிலைமையில எப்படின்னா நம்ம சொல்றத கேட்பாரு? அம்மா அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைன்னா மட்டமா நினைக்கல. தான் வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன் சிங்கிள் டிகிரி தான் முடிச்சிருக்கான். அவன் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானேங்கிற விரக்தியில தான் அவங்க அப்படி பேசினாங்க. சரி விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் போய் பேசுவோம். நாம சொல்லி புரிய வைப்போம். என்ன யோசிக்கிற? சரிண்ணா. கார்த்திக், கார்த்திக், வா மனசா. கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஏன் மார்னிங்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்ல? தூங்கிட்டேன், கவனிக்கல. இந்தாங்க. சொல்லுங்க. அம்மாக்கு இப்பதான் உங்க மேல நம்பிக்கை வந்துச்சு. அவங்க தான் எங்ககிட்ட சொல்லி அவர் இனி வெளியில கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நம்ம இன்ஸ்டிடியூட்லயே வேலை செய்யட்டும். இல்ல அவர் தனியா தான் பிசினஸ் பண்ணுவாருன்னா நாமளே பணம் கொடுப்போம், அவர் பண்ணட்டும்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழட்டும்னு அவங்க சொன்னாங்க. அது எப்படி சார்? வார்த்தையாலேயே ரொம்ப டீசெண்டா செருப்பால் அடிக்கிறீங்க. என்ன பேசுறீங்க கார்த்திக்? தனியா சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க பணக்கார ஈகோ டிஸ்டர்ப் ஆயிடும்ல. இவன் எப்படி நம்மள மீறி போலாம் அப்படின்னு எங்க முன்னாடி இருக்கிற எல்லா கதவுகளையும் நீங்களே பிளான் பண்ணி மூடிட்டு போக வழியே இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க காலடியிலேயே வச்சுப்பீங்க. அப்படிதானே? கார்த்திக், என்ன பேசுறீங்க? புரியல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். நான் சொன்னது அப்படியே உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு நல்லா புரியும். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க. உசுரே போனாலும் நான் என் தன்மானத்தை இழந்துட்டு அவங்க காலடியில வரமாட்டேன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் சார், உங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு. எப்ப அவங்களோட இன்னொரு ஃபேஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே அவங்க மேல இருந்த
மொத்த மரியாதையுமே போயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா நான் என் லைஃப்ல இப்படி ஒரு சீப்பான ஒருத்தங்களை பார்த்ததே. அண்ணா அண்ணா இனி ஒரு வார்த்தை அம்மாவை பத்தி தப்பா பேசின தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன். அண்ணா என்ன பண்ணுவீங்க? ஆ? அண்ணா நீங்க அவங்க பையன், அவங்க கிட்ட அடங்கி போலாம். எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் தன்னை மீறி எவனும் ஜெயிக்க கூடாது, தான் மட்டும் தான் மேல இருக்கணும்னு நினைக்கிற ரொம்ப கேவலமான புத்தி உள்ள. அண்ணா பதிலுக்கு நானும் கையோங்க ரொம்ப நேரம் ஆகாது சார். என் பொண்டாட்டியோட அண்ணங்கிறதுனாலதான் பொறுமையா இருக்கேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்துல முழிக்கிறதையே நான் பாவமா நினைக்கிறேன். தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. கார்த்திக், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இப்படி எல்லாம் பேசுற? வேணாம் மனசா, நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இனி ஒரு நிமிஷம் கூட நீ அந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி இருந்தனா என் மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்புல என்ன வேணாலும் செய்வாங்க. உன்னை கம்பல் பண்ணி அந்த பிரீத்தியோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி நான் கட்டின தாலியவே அடுத்து தூக்கி வீசிட்டு வேற எவனாவது ஒரு பொறுக்கிக்கு கூட உன்னை கழுத்தை நீட்ட சொல்லுவாங்க. நீ என்னோட புருஷன்தான். அதுக்காக என் அம்மாவை பத்தி நீ என்ன வேணாலும் பேசுவியா? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும் மானசா. உனக்கு தான் உன் அம்மாவை பத்தி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வெளியில போய் சொந்த கால்ல நின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வான்னு சவால் விட்டுட்டு அனுப்புனாங்கல்ல. நான் பேங்க்குக்கு போய் லோன் கேட்டா எனக்கு லோன் கொடுக்க கூடாதுன்னு மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால தனியா ஜெயிக்க முடியல, அதனாலதான் இப்படிலாம் நீ காரணம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறேன். படிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தால, உனக்கு போய் என் தங்கச்சியை நான் கட்டி கொடுத்தேன் பாரு. நீ இப்படிலாம் தான் பேசுவ. பார்த்தல்ல, உன் அண்ணன் மனசுல இருக்கிறது இப்போ வார்த்தையா வெளியே வந்துருச்சு. பாத்தியா? இதே பிரச்சனை தான் உங்க அம்மாவுக்கும். உனக்கு நான் வேணும்னா, நாம சேர்ந்து வாழணும்னு நினைச்சனா என் கூட வந்துரு. இனி நீ அந்த வீட்டுக்கு போகவே வேண்டாம். இந்த சிச்சுவேஷன்ல ஏன் ஃபேமிலியை தூக்கி போட்டுட்டு உன் கூட வர முடியாது கார்த்திக். உன் மேல எங்க வீட்ல யாருக்கும் எந்த கோவமும் இல்ல. கிளம்பு. இனி நீ எதுவும் பேச வேண்டாம். எப்போ உனக்கு நான் சொல்றது சரி, உங்க அம்மா பண்றது தப்புன்னு தோணுதோ அப்ப என்கிட்ட வா. நாளைக்கு நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை நடக்க போகுது. ஓகே மேடம். அதனால வீட்டை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிடுங்க. பண்ணிடுறோம். சரிங்க மேடம். பிரீத்தி, ஆண்டி, நீ இவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. எந்த குறையும் இருக்க கூடாது. சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். சரி, வாங்க. ஸ்னேகா, அத்தை, நீ வெளியில பார்க்கிங் ஏரியா, கார்டன் எல்லா இடமும் ஆளுங்களை வச்சு பெர்ஃபெக்ட்டா க்ளீன் பண்ணிடு. எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். சரிங்க அத்தை. சரி. அக்கா, வாணி எங்க? இங்கதான் பக்கத்துல கடைக்கு போயிருக்காமா. அவ வந்த உடனே பூஜை சாமான் எல்லாத்தையும் அவ கையாலேயே சுத்தம் பண்ண சொல்லு. சரி. பூஜை ரூம நல்ல அலங்காரம் பண்ணி ரெடி பண்ண சொல்லு. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். சரி. வா வித்யா. வித்யா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா? என்னம்மா? நீ இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்டுல பூஜையே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன வேதா இப்ப உங்ககிட்ட பூஜை ரூமையே ஒப்படைச்சிருக்கா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா வித்யா, பூஜை சாமா எல்லாத்தையும் உன்னை கிளீன் பண்ண சொல்லிருக்கா. பூஜை ரூம் அலங்காரம் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ண சொல்லிருக்கா. நான் எதுக்காக இந்த பூஜை நடக்கணும்னு நினைச்சனோ அந்த பூஜை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா.
இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிட்டா உன் வாழ்க்கையே மாறிடுமா. நான் பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணா போதுமாமா? வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணுமே, அது யார் செய்யறது? அது அந்த பிரீத்தி கிட்ட ஒப்படைச்சிட்டா. அவ ஒவ்வொரு ரூமா க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, பிரீத்தி என் ரூமை க்ளீன் பண்ண போனா அங்க லக்ஷ்மி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? வித்யா, என்ன யோசிக்கிற? போய் வேலையை பாரு. இல்லம்மா, நான் வேணா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது செய்யவா? அந்த பிரீத்திக்கு இதெல்லாம் தெரியாதுமா. தெரியாம அவ ஏதாவது தப்பு பண்ணா அது நமக்கு நல்லது தானே. வேதா கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலனா வேதா கிட்ட திட்டு வாங்குவா. அதுக்கு நீயே ஃபீல் பண்ற? இல்லம்மா, பூஜை நடக்கிற வீடு சுத்தமா இருக்கணும். வித்யா, முதல்ல வேதா உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை நல்லபடியா செஞ்சு முடி. அவ பாராட்டுற மாதிரி நடந்துக்கோ. மத்தத பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். வேதா திரும்பி வரதுக்குள்ள நீ வேலையை முடிக்கணும், சரியா? ஓ.